சமாரியாவுல கொடிய பஞ்சம் உண்டானதுனால, இஸ்ரவேலின் ராஜா இந்த சூழ்நிலை எப்படியாவது மாறாதான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட காத்துட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில ஆண்டவரோட பிரசன்னத்திலிருந்து வெளிய வந்து அவர் அலங்கத்துல உலாவுறாரு. அந்த நேரத்துல ஒரு ஸ்திரீ ராஜாவ பார்த்து, "ராஜாவே என்ன காப்பாத்துங்கன்னு" சொல்லி கூப்பிடுறா. அப்போ ராஜா, "ஆண்டவரே உன்னை கைவிட்டப்போ நான் எதிலிருந்து உன்னை காப்பாத்த முடியும்?" அப்படின்னு சொல்லி, "களஞ்சியத்துல இருந்தா, ஆலையில இருந்தான்னு" சொல்றாரு. ஏன்னா களஞ்சியமும் வெறுமையா இருக்குது, ஆலையும் வெறுமையா இருக்குது. அப்போ ராஜா அப்படி கேட்டாலும், "சரி, சரி உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ஸ்திரீ கிட்ட கேட்டப்போ, அந்த ஸ்திரீ சொல்றா, "என் பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்திரீ அவளோட புள்ளைய வந்து சமைச்சு சாப்பிடலாம் வா அப்படின்னா, அவ புள்ளைய தரமாட்டேங்கிறா. நேத்திக்கு என்னோட பிள்ளைய சமைச்சு நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு அவளோட பிள்ளைய தரமாட்டேங்கிறா." அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தைய கேட்ட உடனே ராஜா அப்படியே அவரோட வஸ்திரத்த எல்லாம் கிழித்து, அந்த இடத்துல ராஜாவுக்கு கோவம் வருது. ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அ ஐயோ! இனியும் நான் ஆண்டவருக்காக ஆண்டவரோட சமூகத்துல நான் காத்திருக்கணுமா? நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ராஜா வந்து ரொம்ப கோவப்பட்டு, அந்த இடத்துல அவரோட விசுவாசம் எல்லாமே குலைஞ்சு போகுது. அவரோட விசுவாசம் அப்படியே முறிஞ்சு போறது. அப்ப இத பார்க்கும்போது இந்த சம்பவம் நமக்கு ஒரு காரியத்த நினைப்பூட்டுது. நீங்களும் நானும் நம்மளோட வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரோட பாதத்துல காத்திருக்கும்போது, ஆண்டவரோட மட்டும் தான் நம்ம உறவாடணும். ஆண்டவரோட பிரசன்னத்த விட்டு வெளிய வந்து, வெளிய இருக்கிற தேவையில்லாத காரியத்தோடு நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சோம்னா, அந்த இடத்துல நம்மளோட விசுவாசம் பாதிக்கப்படுது. விசுவாசம் குலைக்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைய நம்ம அனுமதிக்க கூடாது.